வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய ஆத்மா வாழும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய ஆத்மா வாழாது. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அதனாலதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும்போது ஓமையா சொன்னாரு, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். ஆமே, தூற்றுக்கூட அவன் கையில் இருந்தது. அவன் விதைய விதைக்கிறப்ப சில விதை என்ன செய்தது? வழி அருகே விழுந்தது, கற்பாறையின் மேல் விழுந்தது, முச்செடியின் மீது விழுந்தது, நல்ல நிலத்தின் மேல் விழுந்தது. எந்த விதை பலன் கொடுத்தது, எந்த விதை வாழ்ந்தது அப்படின்னு சொன்னா, நல்ல நிலத்துல விழுந்த விதை என்ன செய்தது? உயிரடைந்து பலன் கொடுத்தது. ஆமே, கற்பாறையின் மேல விழுந்ததோ, வழி அருகே விழுந்ததோ, இல்லைன்னா முச்செடி நடுவில் இருந்ததோ என்ன செய்யல, அந்த விதை வாழ்கிறது போல ஒருவேளை முளைச்சிருந்திருக்கலாம். அதுதான் ஆண்டவர் உண்மையே சொன்னார். ஆமே, அதுக்கு என்ன செஞ்சது? கடைசியில் வேறு சரியா போகாதனால என்ன செய்யல, பலன் கொடுக்க முடியவில்லை. நம்மளுடைய ஆத்மா வாழணும்னா நல்ல நிலமா இருக்கணும்.